நான் நட்சத்திரம் சம்பந்தமாக பேசலான்னு இருக்கிறேன். நட்சத்திரங்கள் நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது உடலற்றது, தலையற்றது, காலற்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நட்சத்திரத்திலே கர்மா நட்சத்திரத்தை வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த கர்மா நட்சத்திரம்னா என்னங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது நம்ம போன பிறவியில் நம்ம போன குடும்பம் போன பிறவியில் என்ன மாதிரி இருந்துச்சு, அதனோட பலனில் தான் நம்ம இந்த வாட்டி நட்சத்திரமாக பிறந்திருப்போம். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் பண்ண சொல்லுவாங்க, மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன். அப்போ உன்னுடைய தலையெழுத்து போன பிறவியில் என்னவாக இருந்துச்சு, நீங்கள் என்னவாக இருந்தீங்க, அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதாவது பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னாவே மேசராசியில் ஆரம்பித்து கடைசியில் மீனராசி ரேவதி நட்சத்திரம் வரலையும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொருட சாபம் வாங்கி தான் வந்திருக்கோம். அதாவது சூரியன் சாபம், செவ்வாய் சாபம், சுக்கிரன், புதன், சனி சாபம் இப்படி தான் அடைஞ்சு வந்திருக்கோம். அப்போ நம்ம போன பிறவியில் என்னவாக இருந்தோமோ அதுக்கான இப்போ பரிகாரத்துக்கான வழி. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த நடைமுறையில் உள்ள நட்சத்திரங்கள் என்னென்னா எல்லாருமே மூலத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மூலம், ஆயில்யம், கேட்டை ரொம்ப இன்றைக்கி நடைமுறையில் பாதிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா திருமணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னாவே இந்த மூல நட்சத்திரம் இருக்கிறவங்க பசங்க வீட்டிலாம் ரொம்ப நிலைமை கவலைக்கிடமாகவே இருக்குது. ஏன்னா பொண்ணு பார்க்க போயிட்டோம்னாவே பொதுவாக என்ன சொல்லிடுறாங்கன்னா, என் பொண்ணுக்கு மூல நட்சத்திரங்க, என் பொண்ணுக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் அதே பையனுக்கு இருந்துச்சுன்னா பொண்ணோட அம்மா அந்த ஜாதகத்தையே கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மூல நட்சத்திரங்கிறது பெரிய ஒரு இதே இல்லை. அவங்க சாதாரண மனிதனை காட்டிலையும் 3 மடங்கு அவங்களுக்கு பிரெயின் நல்லா வேலை செய்யும். ஆனால் உலகத்தில் அதிகமாக சாபம் வாங்கின நட்சத்திரம் யாருன்னா மூலம்தான். ஏன்னா ஒரு ஊரே சாபம் விட்டுருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனிதன் இருக்கார், அந்த ஊரில் இருக்காருன்னா ஊர் தலைவராக இருப்பார், பொதுவாக உள்ள இருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா போன பிறவியில் அந்த ஊர் மக்களுக்கு தேவையான நிறைய இடைஞ்சல்களை ஏற்படுத்தியிருப்பார். என்ன காரணம்னா, ஒன்று பொது குளமாக இருக்கும், தண்ணி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இல்லை பொது பாதையாக இருந்திருக்கும். அந்த மாதிரி மறைச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, எங்கள் ஊரில் தண்ணி எடுக்கக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு நம்ம மறைக்கும் போது அடுத்த பிறவியில் அதே நம்ம மூல நட்சத்திரமாக பிறக்கிறோம். இதுக்கு ரொம்ப பரிகாரம்லாம் பெருசெல்லாம் கிடையாது. நம்ம பக்கத்தில் இருக்க பிறவி மருந்தீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு போயிட்டு 48 நாள் விரதம் இருந்தோம்னாவே அந்த திருமணம் ஆகாத இருக்கிற ஆண்கள் அனைவரும், அதாவது மூல நட்சத்திரம் ஒதுக்கப்படுறாங்கல்ல, அதே மாதிரி மூலங்கிறது கேதுவோட நட்சத்திரம். கேதுவோட கடவுள் யார்? விநாயகர். அவரை போய் காலையில் ஒரு நெய்விளக்கு போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு திருமணத்தை எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி ரிஷபத்தில் கார்த்திகை நட்சத்திரம். அந்த கார்த்திகை நட்சத்திரம் அது செவ்வாய் சாபத்தோடு இருக்கிறது. அந்த செவ்வாய் சாபம்னா என்ன பண்ணும், அவங்க எதுவுமே டக்குன்னு தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவங்க கார்த்திகை நட்சத்திரம். எந்த இதையும் ரப்பர் மாதிரிலாம் இழுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. டக்குன்னு எடுத்தோமா முடிவெடுத்தோம், ஆனால் கரெக்டாக எடுப்பாங்க அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க. அதே அடுத்து ரோஹிணி நட்சத்திரக்காரங்க. இந்த ரோஹிணி நட்சத்திரம்னு எடுத்துட்டாவே இயற்கையாகவே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படின்னா புதன் சாபம் பெற்றது, சந்திரனோட நட்சத்திரம். அவங்க எப்படின்னா 5 கூடையர் மாமன் வீடு அவங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்காது. அதனால் 5ஆம் பாவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். அடுத்தபடியாக அவங்களுக்கு சந்திரனும் சுக்கிரனும் இருக்கனால நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படும். அந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நம்ம ஒரு சின்ன, அதாவது ரோஹிணியில் மெயினாக குரு நிற்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. குரு வந்துட்டார்னா அவர் என்ன பண்ணுவார்னா, ரோஹிணி திருமணத்தை கொடுத்து கடைசியாக என்ன பண்ணி பிரிவினை ஏற்படுத்தி விட்டுவார். நம்ம தலைவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவார், அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி விட்டுவார் குரு. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா பின்னால் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி, ஆனால் 2 பேரும் பிரிஞ்சு பெயரளவுக்கு இருப்பாங்க வச்சு மனசளவில் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அது சில பேர் சொல்லுவாங்க என் பொண்டாட்டி அப்படி இருக்கு. ஆனால் அது செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாயோட நட்சத்திரம்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இருக்கும்போது நான் சொல்கிறதான் அவள் கேட்கணும், நான் சொல்கிறத எங்கள் வீட்டுக்கு கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு 2 பேருமே மன ஒத்துமை இல்லாமல் பிரிஞ்சு ஆனால் ஒன்றா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம போக வேண்டிய இடம் காஞ்சிபுரத்தில் உள்ள பாண்டத்தூதர் பெருமாள் கோவில். அதில் போய் நம்ம விளக்கு போட்டு வரணும். 3ஆவதாக மிருகசீரிஷம் நட்சத்திரம் என்பது எல்லாத்துக்குமே தெரியும், சாரப்பாம்புன்னா அது செவ்வாயோட நட்சத்திரம், குரு சாபம் பெற்றது. அப்போ அவங்களுக்கு இயற்கையாகவே பிடிவாத குணங்கள் அதிகம். அதே மாதிரி
அப்பா வழியில் 2 திருமணங்கள் கண்டிப்பாக அவங்க வீட்டில் நடந்திருக்கும். இது எல்லாமே சொல்லுவது முன்ஜென்மை வினையிலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லா தெரியும். இப்போ நடைமுறையில் இருக்குது, நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள், தெரியும். அவங்க வந்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு குலதெய்வம் எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருக்காது. அப்பா வழி தாத்தா இருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து குரு சாபம். குருனா யார்? நமக்கு முன்னோர்கள். அப்பா வழி தாத்தா அந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்து, அதாவது வந்து அவங்களுக்கு அப்படியும் 2 பேரும் குழந்தை பிறந்துட்டாங்கன்னா அந்த குழந்தை மூலியமாக அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து அவங்க எங்கேயும் போகல, திருமுருகன் எண்கண் முருகன் கோயில் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஆலங்குடி முருகன் கோயில், அதுக்கு போயிட்டு ஒரு 24 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி தண்ணி பாட்டிலோட கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், நம்ம சார் எனக்கு முதல் பேசினவர் சொன்னார், புரோக்கர் இருந்தால் கோச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். நான் அந்த 2 தொழிலுமே சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். 12 ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். திருமணம் பண்ணுறதும், 2வது வந்து ஜாதகம் பொருத்தம் பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில பேர் வந்து முடிவு பண்ணிட்டு தான் ஜாதகத்தை என் கைக்கு கொண்டு வராங்க. நான் தயவு செய்து கமிஷன் காசுக்காக எதுவும் சொல்லுவதில்லை. அதாவது ஜாதகம் படிக்கிறதுக்கு போதே கொஞ்சம் யோசிப்பேன். அதுக்கப்புறம் ஜாதகம் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் 2 பேரையும் நான் இணைக்கிறதில்ல. தயவு செய்து இதை சேர்க்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அமைச்சிருவேன். வேறு புரோக்கருங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேறு மாதிரி எப்படியோ அமைச்சு பண்ணிக்கிட்டு தான் கிரக நிலைக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் பண்ணாமல் தகுதிக்கு அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணி பிரிவினை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விருச்சக ராசி அனுச நட்சத்திரம். இந்த விருச்சக ராசி அனுச நட்சத்திரங்கிறது வந்து நம்ம தலைவர் சனி பகவானோட நட்சத்திரம். அது வந்து சூரியன் சாபம் பெற்றது. அதாவது வந்து எந்த தொழிலையும் நம்ம வந்து எடுத்தோன்னா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதாவது அனுஷ நட்சத்திரத்தில் நம்ம 2வது எந்த வேலை செஞ்சாலும் நம்ம அனுஷ நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம தலைவர் வந்து சுலோ கிரகம், எல்லாத்துக்குமே தெரியும். சனி பகவான் யாருன்னா கொஞ்சம் மெதுவாக தான் அவர் போய்கிட்டே இருப்பார். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது என்ன அவர் போன பேரில் பண்ணியிருப்பான், அரசு சொத்தை வந்து தீ வைக்கிறது. அரசு சொத்தை தீ வைக்கிறது, அதாவது வந்து பொருட்களை வந்து கலப்படம் செய்வது. இன்றைக்கி வந்து எப்படி ரப்பர் அரிசி, ரப்பர் முட்டை, எண்ணெயில் வந்து கலப்படம். இன்றைக்கி ஒரு மனுஷன் சூரியகாந்தி எண்ணெய்ன்னு நம்ம நாட்டில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் எவ்வளோ சூரியகாந்தி மரம் செடிகள் இருக்குது சொல்லுங்கள்? அவ்வளோ பேத்துக்கு எண்ணெய் கொடுக்க முடியுமா? ஒரிஜினல் எண்ணெய் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து எண்ணெய்ங்கிறது செவ்வாய் கிரகம். அது வந்து தயாரித்து தரது வந்து நம்ம ஆயில தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும். அது வந்து வேறு அந்த லைனுக்கு நான் போகலை, அது இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணால், மயிலாடுதுறையில் இருக்க மயிலாடுதுறை மாவட்டம் திருநின்றையூர் மகாலட்சுமி புரீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரணும். இன்னொரு விஷயம் நல்லா கொஞ்சம் சொல்கிறேன் கேட்டுங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் சில பேர் என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க, இந்த ஜோசியர் சொல்லிட்டாரு, அந்த ஜோசியர் சொல்லிட்டாருன்னு என்ன பண்ணுறாங்க, காலையில் போய் கோயிலில் போய் விளக்குகளுக்கெல்லாம் போட்டுட்டு பட்டை கிட்டெல்லாம் போட்டுட்டு 2 மணிக்கு மேலே நம்ம ஆளுங்க முனியாண்டி விலாசில் போய் உட்காந்துரும். முட்டையோ கோழியோவோ ஆம்லேட்டை முழுங்கிவிட்டு எனக்கு சாமி வந்து சரியாக வந்து ஜோசியர் சொன்னார், எனக்கு பலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடர் மேலேயும் சாமி மேலேயும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனிதன் முழுமையாக வந்து ஃபஸ்ட்டு நம்பணும். எந்த கோயிலுக்கு போனாலும் 48 நாள் நீ முழுமையாக இருந்து விரதம் இருந்து உனக்கு வந்து நீ கேட்டது கிடைக்கலன்னா நீ அதுக்கப்புறம் நீ ஜோசியரை திட்டு, நீ படைச்ச பகவானை வேணாலும் திட்டு, அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. ஆனால் நீ என்ன பண்ணுவ, கோழியை முழுசாக முழுங்கிறது, ஆட்டை முழுங்கிறது. ஏன்னா இதுக்குன்னே முனியாண்டி விலாசி போகிற இடத்துலலாம் நிறையா இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணணும், நீ முழுசாக போறிய சாமி கும்பிட, சாமியை மட்டும் கும்பிடியா, உனக்கு 48 நாள் விநாயகர் கோயிலுக்கு விளக்கு போட சொல்கிறோமா? கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். கடவுளுக்கு மீறி எதுவும் இல்லை சார். இதனே கேள்வி கேட்க வந்தீங்க. அதுனா முனீஸ்வரன். நான் வந்து விருதத்துக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு கல்யாணம் நடக்கலன்னு தானே நீ போகிற, கல்யாணம் நடக்கலைங்க எனக்கு நடக்கணும்னு நீங்கள் போகிறீங்க. முனீஸ்வரனுக்கு வெட்டி போட்டு மாங்கல்ய ஸ்தானத்தை போய் 7ஆம் பாகம் சுக்கிரனை கேட்டு எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்குது? சொல்லுவீங்க. அடுத்தபடியாக வந்து பூராட நட்சத்திரம். அதாவது வந்து பூராட நட்சத்திரம் என்பது வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம், புதன் சாபம் பெற்றது. அதாவது வந்து நம்ம ஊரில் 2 பேரும் அங்கே ரோட்டில் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரோட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் பஞ்சாயத்துக்கு போவார். நம்ம தலைவர் போயிட்டு விளக்குற மாதிரி விளக்கி என்ன பண்ணிடுவார்னா, அந்த பாக்கெட்டில் இருந்து ஒரு 1000, இந்த பாக்கெட்டில் இருந்து ஒரு 1000 ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு செல்ஃபோன் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு பிரித்து வச்ச மாதிரி. அதாவது வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறவங்க தான் பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுன்னா, புதன், அதாவது வந்து புதன் ஸ்தலமான திருவெண்காடுக்கு போகணும். 2வது வந்து நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது திருக்காட்டுப்பள்ளி கோயில், ஆகாயபுரீஸ்வரர் கோயில்.
அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பாவங்கள் கொஞ்சம் நிவர்த்தி அடையும். அடுத்தபடியாக உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் என்பது வந்து சூரியனுடைய நட்சத்திரம். அதாவது வந்து குரு சாபம் பெற்றது. இது வந்து நம்ம முன்னோர்களாம் சொல்லுவாங்க, கோயில் சொத்தை அபகரிக்கிறது அப்படின்னு. இப்போ நம்ம திடீர்னு சன் நியூஸ்லலாம் பாருங்களேன், திடீர்னு ஒரு கோயிலில் வந்து 1000 ஏக்கர் நிலத்தை காணாம்பாங்க, 2000 ஏக்கர் நிலத்தை காணாம சொல்கிறாங்களா இல்லைங்களா சார்? சொல்லும்போது அப்போ என்ன காரணம்? நம்ம வந்து கோயிலில் என்னங்கய்யா யாரோ சாப்பிட்டாங்க. அப்போ உங்கள் அப்பா வந்து உனக்கு 1 கோடி ரூபா சொத்து சேர்த்து வச்சுருக்காருன்னு வச்சிங்களேன், அந்த சொத்து மட்டும் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் உங்கள் அப்பா சேர்த்து வச்ச அதை கர்மாவை யார் தீர்க்கிறது? அப்போ அவர் செய்கிற பாவத்தையும் தானே நீ தீர்க்கணும். எல்லா பிரச்சனை எங்கள் அப்பா சொத்து சேர்த்து வச்சுருக்காரு, 10 வீடு வச்சுருக்காரு, காம்ப்ளெக்ஸ் இருக்குது, எல்லாமே எனக்கு. அப்போ உங்கள் அப்பா சேர்த்து வச்ச கர்மா கரையெல்லாம் யார்கிட்ட சேரும்? அதுக்கு அப்போ நீங்கள் பரிகாரம் செஞ்சு தானே ஆகணும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எங்கள் அம்மா எந்த சொத்து பத்தும் சேர்த்து வைக்கல, அதனால் நான் உங்களுக்கு கொல்லி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லைங்களாங்க? அப்போ அப்படி இருக்கக்கூடாது. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, நீ கோயில் சொத்து கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்களா உங்கள் வீட்டில், இது வந்து எப்படின்னா ஒரு சின்ன கோயிலில் ஏதோ ஒரு படத்தில் யார் படம் ஞாபகம் இல்லை, கோயிலில் உண்டியலில் போய் விளக்கமாத்து குச்சி விட்டு பணத்தை எடுப்பானுங்க. என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஃப்ரெண்டோட பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு எது பணம் தேவை, உனக்கு எதுக்கு தேவை, அவருக்கு தான் தேவைன்னு சொல்லி அந்த குச்சியிலேருந்து பணத்தை எடுத்து கொடுத்துருவாரு ஆஸ்பத்திரிக்கு. அப்போ யார் வீட்டு காசு எடுத்து யாருக்கு கொடுக்குற நீ? சில பேர் 50 ரூபா டொனேஷன் எழுதிட்டு 200 பேர்த்திட்ட போய் சொல்லிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? என்னால் தான் அந்த நிர்வாகமே செயல்பட்டு இருக்குது, அந்த கோயிலில் என்னால் தான் விளக்கேற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால், துப்புரவு பணியாளர்களுக்கு நீங்கள் முடிந்த அளவுக்கு சாப்பாடோ தண்ணியோ உணவு அரிசி இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இதில் இன்னொரு விஷயங்கள் என்ன இருக்குன்னா, நீங்கள் வளர்ப்பிறையில் பிறந்திருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோயில் போகணும். தேய்பிறையில் ஒரு கோயில் பிறந்திருந்தீங்கன்னா தேய்பிறைக்கு தகுந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, என்னம்மா எல்லாருமே எல்லா இடத்துக்கும், அப்படி கிடையாது. நீ எந்த திதியில் பிறந்திருக்கியோ, எந்த வளர்ப்பிறையோ தேய்பிறையில் பிறந்திருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தபடியாக அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம்னா எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க வந்து போன பிறவியில் வந்து கருணை கொலைகள் வந்து நிறையா செஞ்சுருப்பாங்க. அதாவது வந்து இப்பயும் சில ஊரில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. வயசாகி போயிட்டு இவர் சாகவே மாட்டேங்கிறார். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா துளசி தண்ணி ஊற்றுறது, அடுத்தது வந்து காசு போடுறது, காசு போட்டு கொடுக்கறது. சில பேர் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கே வந்து டிஎன்சி பண்ணுறாங்க, அதாவது வந்து அபார்ஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த வந்து அவிட்ட நட்சத்திரத்துலாம் சேரும். இது ஏன்னா செவ்வாய் உச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சோம்னா, இந்த இதில் வந்து செவ்வாய் உச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சரியான தொழில் வந்து அமையாது. அவிட்ட நட்சத்திரம் ஏன்னா செவ்வாய் வந்து கரெக்டாக அமைஞ்சிட்டுனா அது வேறு, உச்சத்தில் அமைஞ்சிட்டா அது வேறு மாதிரி இருக்கும். இவங்க நீங்கள் எங்கே இருக்குன்னா, நம்ம ஊருக்கும் பக்கத்தில் மலை மேலே இருக்க முருகன் கோவில், செருப்பு போடாமல் நீங்கள் போயிட்டு அந்த கோயிலில் போய் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அது என்ன போனால் அரளிப்பூ போட்டு தான் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரணும். அடுத்தபடியாக சிம்ம ராசி பூர நட்சத்திரம். இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம குடும்பத்தில் இது வந்து இருக்கும். இப்போ கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, நான் எங்கே போனாலும் இந்த ஆள் வந்து நான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் போகணும். அதோட தன்னுடைய சுகத்திற்காகவும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது இந்த நட்சத்திரம். புரியுதுங்களாயா? ஒருத்தவங்க வந்து உடம்பு சரியாமல் இருப்பாங்க, நீ எனக்கு சோறாக்கி வச்சுட்டு தான் போகணும், இல்லை எனக்கு அதை செஞ்சு வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு அவங்கள ஆர்டர் படுத்துகிறாங்கள, அவங்க வந்து எப்படின்னா தன்னுடைய சுகத்திற்காகவும் அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துவது. அது வந்து செவ்வாய் சாபம் பெற்றது, சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதாவது சிம்ம ராசி பூர நட்சத்திரம், செவ்வாய் சாபம் பெற்றது, சுக்கிரனோட நட்சத்திரம். அதாவது வந்து இப்போ நம்ம இங்கே எல்லாருமே உட்காந்துருப்போம், ஆனால் நம்ம ஒருத்தருக்காக கண்ணுக்கே தெரியாத ஒரு மனுஷனுக்கு நம்ம சம்பாரித்து கொடுத்துட்ருக்கோம். யாருன்னு தெரியுங்களா? கண்ணுக்கே நமக்கு தெரியாது, நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். நம்ம ஆனால் சம்பாரித்து மாதம் ஒவ்வொரு அமௌண்ட்டு செலுத்திக்கிட்டு இருக்கோம். யாருக்காச்சும் தெரியுங்களா? நம்ம கஷ்டப்படுவோம், அந்த இதுக்காகவே வேலைக்கு போயிட்டுருக்கோம். யாருக்காச்சும் நாம வருதுங்க டக்குன்னு? செல்ஃபோன் கம்பெனிக்காரனுக்காக. நல்லா தெரியுங்களா? அவன் ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கான். நம்ம ஆனால் இங்கே கஷ்டப்பட்டு ஒரு நாள் சம்பாரிச்சாதான் அந்த காசை கொண்டு போய் அவனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி வந்து இந்த சிம்ம ராசி பூர நட்சத்திரம். ஏன்னா இவங்க என்ன பண்ணால் ஆண்டாள் அம்மனை போய் வணங்கணும், ஆண்டாள் அம்மனை போய் வணங்கிட்டு வரணும். அடுத்தது கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம். இவங்க வந்து
சந்திரனுடைய நட்சத்திரம், குரு சாபம் கொண்டது, உண்ட வீட்டிற்கு ரெண்டகம் பண்ணுவது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வலிக்க போகிற ஒரு மனுஷனை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை பற்றி போய் பக்கத்து வீட்டில் வந்து தப்பாக சொல்கிறது. இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நடந்தது. ஒரு 6 ஆண்டுக்கு வந்து ஒருத்தரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன். நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, நான் சம்பாதிக்கிற காசில் வந்து ஓரளவுக்கு அப்போலேருந்தே ஒதுக்கிக்கிட்டு இருப்பேன். ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிக்கிறேன்னா 1000 ரூபா யாருக்கும் தெரியாதவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பேன். தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன் நான் எப்பயுமே. கண்ணுக்கே தெரியாத ஒரு மனுஷன் ரோட்டில் போகிறாங்களா வராங்களா அந்த மாதிரி ஒருத்தருக்கு எப்படின்னா நான்வெஜ் சாப்பாடோடு தான் போட்டேன். அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் ஒரு மழை காலம், அவர் பக்கத்தில் எனக்கு ஆகாத ஆள் வீட்டில் என்ன தெரியுமா சொல்லிட்டு போனார், அந்த அம்மா உனக்கு செய்வனை செஞ்சு வச்சுருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நல்லா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்துகிறேன். நான் அந்த கூப்பிட்டு சாப்பாடு போட்டனால தானே. அந்த மாதிரி கன்னி ராசி அஸ்த நட்சத்திரங்கள், அதாவது வந்து நான் நினைக்கிறது தான் சரி அப்படின்னு நினைக்கிறது யாருன்னா அவங்க தான். அதை வந்து உண்ட வீட்டிற்கு முடிய போகுது. இன்னும் 2 பாயிண்ட் தான், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அதுக்கு மேலே நான் மெமரியில் இல்லை. அடுத்தபடியாக அவங்க வந்து பிற்காலத்தில் இது வந்து யோசிக்கக்கூடிய செயல் ஒன்று. இது வந்துன்னா சந்திரன் வந்து தனித்து இருக்கக்கூடாது. ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் தனித்து இருந்துச்சுன்னா, நான் போன பதிலே சொன்னதான், கொஞ்சம் சுதாரிப்பாக நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாலும் இரு, ஆனால் ஒருவேளை சாப்பாட்டுக்கு பின்னால் நீ வந்து ஒருத்தவங்கள எதிர்பார்த்தே ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது ஏன்னா அது வந்து உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்கிறது. குரு வந்து சந்திரனில் நிற்கக்கூடாது. பொதுவாக வந்து ஒருவோட ஜாதகத்தில் வந்து குரு வந்து சந்திரனில் நின்றுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க வந்து ஒருவேளை சாப்பாட்டை பின்னால் வந்து ஒருத்தவங்களை கண்டிப்பாக எதிர்பார்த்தே ஆக வேண்டும். அவங்க வந்து மயிலாடுதுறையில் இருக்க சிவன் கோயிலுக்கும் குரு கோயிலுக்கும் செல்ல வேண்டும். அடுத்தது வந்து துலா ராசி சித்திரை நட்சத்திரங்கள். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அண்ணன் தம்பிக்கு பங்கு பிரிக்கும் போது முழுசாக நம்மளே வச்சு அனுபவிக்கணும்னு நினைக்கிறது. புரியுதுங்களா? அவங்க வந்து அவங்க வீட்டிலலாம் பாருங்கள், நல்லா டிப்டாப்பாக ஒரு மனுஷன் அலைவார். எங்கே பார்த்தாலும் அவர் ஆளை பார்த்தோன்னே ஆனஸ்ட்டாக தெரியும், இவர் செம்ம பணக்கார போல இருக்குது, கோடீஸ்வரன் போல இருக்குன்னு வெளி தோற்றத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவர் வந்து வாடகை வீட்டில் தான் சுற்றிட்டு இருப்பார், ஒரு பேக்கை வச்சுக்கிட்டு. எப்போ பார்த்தாலும் நீட்டாக வருவார், சுற்றுவார், போவார், வருவார், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, போன பிறவியில் வந்து அண்ணன் தம்பி கொடுக்காம எல்லா சொத்தையும் தானே வாங்கி வச்சுக்கிட்டவங்க துளாராசி சித்திரை நட்சத்திரம். இவங்க வந்து என்ன பண்ணால், படுத்திருக்கிற பெருமாள் கோயிலுக்கு மல்லிகைப்பூ வைத்து பாதத்தில் அபிஷேகம் பண்ண வேண்டும். அடுத்தது இன்றைக்கி நடைமுறையில் எங்கே பார்த்தாலும் டைவர்ஸ். அந்த பொண்ணு சொல்ல என்னம்மா அந்த காலத்தில் பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, யாருக்கும் டைவர்ஸ் வரலை. இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைங்க தான் ஓகே பண்ணுது, பொம்பளை பிள்ளைங்க தான் டைவர்ஸும் பண்ணுது. வேறு யாரும் டைவர்ஸ் காரணமே கிடையாது. அது சொல்லிடும், எங்கள் வீட்டுக்காரர் நல்லவர் தாங்க, ஆனால் எங்கள் மாமியாரும் நாத்தனாவும் தான் சரியில்லை அப்படின்னு அவங்க இந்த பொண்ணு சொல்லுது. அங்கே ஒன்றுமே பிரச்சனைக்கா, தோசை பிஞ்சிருக்கும். என்னம்மா தோசை பிஞ்சிச்சான்னு கேட்டாவே அங்கே டைவர்ஸில் போய் இன்றைக்கி நின்றுட்டு இருக்குது. அப்போ அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப 2 பேர்த்து வக்கீலுக்கு வேஸ்ட்டு செலவு பண்ண வேண்டாம். சாரு வேறு வக்கீல் வேறு, நான் இதை பற்றி பேசக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது வந்து நீங்கள் வந்து உங்கள் ஊரில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஊரில் ஐயனார் இருப்பார், கருப்புசாமி இருப்பார், இல்லாட்டி முனீஸ்வரன் இருப்பார். அந்த கோயிலில் போய் நீங்கள் ஒரு 48 நாளைக்கு நீங்கள் விளக்கு போடுங்க. விளக்கு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு அந்த டைவர்ஸ் கேஸ்லேருந்து விடுதலை ஆகி மறுபடியும் கணவர்கிட்ட போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தபடியாக கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் இருங்க, அவங்க வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து தண்ணியில் விழுந்து இறந்துருப்பாங்க. ஏதோ ஒரு தண்ணி, ஒன்று குளம், ஆறு, கடல், தொட்டிக்குள்ளையாச்சும் விழுந்து ஒருத்தவங்க வந்து இறக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக அவங்க வந்து எங்கே போனால், அவங்களும் திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள திருவனேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது. சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்தபடியாக நான் இறுதியாக சொல்ல இருப்பது வந்து மீன ராசி உத்திராடதி நட்சத்திரம். மீன ராசி உத்திராடதி நட்சத்திரம்னாவே சனியோட நட்சத்திரம், சனி பகவானோட நட்சத்திரம். அது வந்து சந்திரன் பாவம் பெற்ற கிரகம். அவங்களுக்கு வந்து எப்பயுமே இந்த உத்திராடதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை மறந்து செயல்படக்கூடாது. குலதெய்வத்தை மறந்துட்டு அவங்க ஒன்று செஞ்சாங்கன்னா அவங்க குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன தடைகளையோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கண்டு கூட காமிக்கும். அடுத்தபடியாக அவங்க நினச்ச மாதிரி ஒரு படிப்பு. இப்போ உள்ள பெரிய பிரச்சனைனா பிள்ளைங்களை என்ன படிப்பு படிக்க வைக்கிறது. இவங்க ஒரு கான்செப்டில் தான் ஜாதக நோட்டை எடுத்துகிட்டே நம்மள்கிட்ட வராங்க. என் பிள்ளைய வந்து நான் அப்துல் கலாம் மாதிரி பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னு. உன்னுடைய ஜாதகத்தில் இருக்கும் சனி உச்சத்துலேருந்து பெரிய இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரி வைக்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணும், அதுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கம்மா.
என்னங்க பரிகாரத்தை சொல்கிறது? எல்லோருக்கும் வணக்கங்க. என் பேர் மரகதம். இது 2வது முறையாக நான் பேச இருக்கிறேன். அதாவது நான் நட்சத்திரம் சம்பந்தமாக பேசலான்னு இருக்கிறேன். நட்சத்திரங்கள் நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது உடலற்றது, தலையற்றது, காலற்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நட்சத்திரத்திலேயே கர்மா நட்சத்திரத்தை வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த கர்மா நட்சத்திரம்னா என்னங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது நம்ம போன பிறவியில் நம்ம போன குடும்பம் போன பிறவியில் என்ன மாதிரி இருந்துச்சு, அதனோட பலனில் தான் நம்ம இந்த வாட்டி நட்சத்திரமாக பிறந்திருப்போம். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் பண்ண சொல்லுவாங்க, மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன். அப்போ உன்னுடைய தலையெழுத்து போன பிறவியில் என்னவா இருந்துச்சு, நீங்கள் என்னவா இருந்தீங்க, அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதாவது பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னாவே மேசராசியில் ஆரம்பித்து கடைசியில் மீனராசி ரேவதி நட்சத்திரம் வரலையும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொருவோட சாபம் வாங்கி தான் வந்திருக்கோம். அதாவது சூரியன் சாபம், செவ்வாய் சாபம், சுக்கிரன், புதன், சனி சாபம் இப்படி தான் அடைஞ்சு வந்திருக்கோம். அப்போ நம்ம போன பிறவியில் என்னவா இருந்தோமோ அதுக்கான இப்போ பரிகாரத்துக்கான வழி. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த நடைமுறையில் உள்ள நட்சத்திரங்கள் என்னென்னா எல்லாருமே மூலத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மூலம், ஆயில்யம், கேட்டை ரொம்ப இன்றைக்கி நடைமுறையில் பாதிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா திருமணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னாவே இந்த மூல நட்சத்திரம் இருக்கிறவங்க பசங்க வீட்டிலாம் ரொம்ப நிலைமை கவலைக்கிடமாகவே இருக்குது. ஏன்னா பொண்ணு பார்க்க போயிட்டோம்னாவே பொதுவாக என்ன சொல்லிடுறாங்கன்னா, என் பொண்ணுக்கு மூல நட்சத்திரங்க, என் பொண்ணுக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் அதே பையனுக்கு இருந்துச்சுன்னா பொண்ணோட அம்மா அந்த ஜாதகத்தையே கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மூல நட்சத்திரங்கிறது பெரிய ஒரு இதே இல்லை. அவங்க சாதாரண மனிதனை காட்டிலையும் 3 மடங்கு அவங்களுக்கு பிரெயின் நல்லா வேலை செய்யும். ஆனால் உலகத்தில் அதிகமாக சாபம் வாங்கின நட்சத்திரம் யாருன்னா மூலம்தான். ஏன்னா ஒரு ஊரே சாபம் விட்டுருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனிதன் இருக்கார், அந்த ஊரில் இருக்காருன்னா ஊர் தலைவராக இருப்பார், பொதுவாக உள்ள இருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பார்னா போன பிரிவில் அந்த ஊர் மக்களுக்கு தேவையான நிறைய இடைஞ்சல்களை ஏற்படுத்தியிருப்பார். என்ன காரணம்னா, ஒன்று பொது குளமாக இருக்கும், தண்ணி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இல்லை பொது பாதையாக இருந்திருக்கும், அந்த மாதிரி மறைச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, எங்கள் ஊரில் தண்ணி எடுக்கக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு நம்ம மறைக்கும் போது அடுத்த பிறவியில் அதே நம்ம மூல நட்சத்திரமாக பிறக்கிறோம். இதுக்கு ரொம்ப பரிகாரம்லாம் பெருசெல்லாம் கிடையாது. நம்ம பக்கத்தில் இருக்க பிறவி மருந்தீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு போயிட்டு 48 நாள் விரதம் இருந்தோம்னாவே அந்த திருமணம் ஆகாத இருக்கிற ஆண்கள் அனைவரும், அதாவது மூல நட்சத்திரம் ஒதுக்கப்படுறாங்கல்ல, அதே மாதிரி மூலங்கிறது கேதுவோட நட்சத்திரம். கேதுவோட கடவுள் யார்? விநாயகர். அவரை போய் காலையில் ஒரு நெய்விளக்கு போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு திருமணத்தை எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி ரிஷபத்தில் கார்த்திகை நட்சத்திரம். அந்த கார்த்திகை நட்சத்திரம் அது செவ்வாய் சாபத்தோடு இருக்கிறது. அந்த செவ்வாய் சாபம்னா என்ன பண்ணும், அவங்க எதையுமே டக்குன்னு தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவங்க கார்த்திகை நட்சத்திரம். எந்த இதையும் ரப்பர் மாதிரிலாம் இழுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. டக்குன்னு எடுத்தோமா முடிவெடுத்தோம், ஆனால் கரெக்டாக எடுப்பாங்க அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க. அதே அடுத்து ரோஹிணி நட்சத்திரக்காரங்க. இந்த ரோஹிணி நட்சத்திரம்னு எடுத்துட்டாவே இயற்கையாகவே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக